எல்லாருக்கும் வணக்கம். உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் எங்களுடைய சர்ச்சில் கொடுத்த கேலண்டரில் இருக்கிற பைபிள் வசனம் தமிழில் ஆங்கிலத்தில் நான் இதுக்கு முன்னாடி எல்லாம் வாசித்தோம். எங்களுடைய சர்ச்சு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாரண்டலியில் இருக்குது, பெய்த் ப்ரேயர் ஹவுஸு. நம்ம பைபிள் வசனம் நம்ம வாசிக்கலாம். ஜூலை மந்தினுடைய பைபிள் வசனம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. ஆங்கிலத்தில் நம்ம வாசிக்கலாம். ரெவலேஷன் 22:12 மை ரிவார்ட் இஸ் வித் மீ. நாம் ஆகஸ்ட் மந்தினுடைய பைபிள் வசனம் நம்ம வாசிக்கலாம். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். ஆங்கிலத்தில் நம்ம வாசிக்கலாம். See, I am doing a new thing. Isaiah 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது செப்டம்பர் மந்தினுடைய பைபிள் வசனம் நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 128:2 உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். ஆங்கிலத்தில் வாசிக்கலாம். பஸ்லம் 128:2 He will eat the fruit of your labor. உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கர்த்தர் சொல்கிறாரு தாவீது ராஜாவுக்கு, உன்னுடைய உழைப்பில் நீ சாப்பிடுவாயின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லுகிறார். பைபிள் வசனம் நம்ம வாசிக்கலாம். அக்டோபர் மந்த்து 2 கொரிந்தியர் 12ஆம் வசனம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுது, என் கிருபை உனக்கு போதும். ஆங்கிலத்தில் வாசிக்கலாம். 2 கொரிந்தியன்ஸ் 12:9 மை கிரேஸ் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் யூ. என்னன்னா, என்னுடைய கிருபை உனக்கு போதுன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து நம்ம நவம்பர் மந்தினுடைய பைபிள் வசனம் நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 138:8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆங்கிலத்தில் வாசிக்கலாம். பஸ்லம்ஸ் 138:8 த லார்ட் வில் விண்டிகேட் மீ. கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமேன். அடுத்தது டிசம்பர் மந்தினுடைய பைபிள் வசனம் நம்ம வாசிக்கலாம். 2 நாளாகமும் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் உனக்கு தருவேன். ஆங்கிலத்தில் நம்ம வாசிக்கலாம். ஐ வில் ஆல்சோ கிவ் யூ வெல்த், பொசிஷன்ஸ் அண்ட் ஆனர். கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு ஐஸ்வர்யத்தையும் கொடுப்பேன், சம்பத்தையும் கொடுப்பேன், கனத்தையும் உனக்கு தருவேன்னு சொல்கிறார். எல்லாமே எங்கள் சர்ச்சில் கொடுத்த கேலண்டரில் இருக்கிற பைபிள் வசனம் நான் படித்தேன். நீங்கள் கூட சர்ச்சுக்கு போவீங்க இல்லையா? அப்போது உங்களுக்கு என்ன பைபிள் வசனம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்க. ஆமேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.